வணக்கம் and warm welcome. இது சென்னை ஓம் அவைஷ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எஜுகேஷன் சீரிஸ். ஸோ இன்றைக்கி இருக்க ரியாலிட்டி டாக்கில் வந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் சென்னையோட ரியல் எஸ்டேட்டில் மேக்ஸிமம் நடக்கிற சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டட் டெவலப்பர் நிறைய லேண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. லேண்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாட் போட்டு லே அவுட்டாக பிளாட்டாக வில்லா பிளாட்டாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறோங்க. ஸோ நம்ம சென்னை ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபரோடு அது வருது. என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சென்னையில் யாரும் பண்ணாத ஒரு விஷயம், புதுசாக இருக்குது. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராமினென்ட் லொக்கேஷனில் ஒரு வில்லா பிளாட் ஆஃபர் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 131 பிளாட் வந்து அவைலபிளுங்க. யாரெல்லாம் பிளாட் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு 12 lakhs worth பெனிஃபிட் வந்து கையோடு கொடுத்துட்றோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக நம்ம வந்து அதை சேல் பண்ணல. ஸோ அந்த பெனிஃபிட்டை ப்ரைவேட்டாக நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 lakhs worth பெனிஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் டைம் பெனிஃபிட்டுங்க. என்ன அப்படின்றது கேட்கறதுக்கு உங்களுக்கு எக்ஸைட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளப் மெம்பர்ஷிப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரேட் வைஸ் ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளப்லாம் மெம்பர்ஷிப் ஆகிட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நிறைய கன்சிடர் ப்ரைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ப்ரைடுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இருக்கிறவங்க, மேபி நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணும். அது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒன்றா இருக்கணும். அகைன் நமக்கு அங்கே எல்லாமே கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயமா இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளப்ஸ்னு சொல்லுவோம், ஆர் ரெசார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ ப்ரொமோட் பண்ணுற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி லைவாக இருக்கிற ஒரு ரெசார்ட் கம்யூனிட்டி வில்லா பிளாட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம். 131 வில்லா பிளாட் வந்து அவைலபிள். ஸோ இங்கே பிளாட் வாங்குவீங்கன்னு சொன்னால் யூ கேன் பிகம் அ மெம்பர் ஆஃப் திஸ் ரெசார்ட் ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 230 அஃபிலேட்டட் கிளப்ஸுமே இன்வால்வ்டு. பேன் இண்டியா முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் ரெசார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெசார்ட்ஸ் கிட்டத்தட்ட 230 ரெசார்ட்ஸோட நம்ம இந்த கம்யூனிட்டியும் அஃபிலேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த லைஃப் டைம் கிளப் மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன். இது ஏன்னா இட் இஸ் அ ஒர்த் ஆஃப் 12 lakh பெனிஃபிட். இதில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதில் யார் வேணால் வாங்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஆனால் பிளாட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் நாங்கள் கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேமும் வச்சுருக்குறோம். ஸோ ஒரு 2 to 3 months, மேபி ப்ராப்ளி திஸ் குவார்ட்டர்னு வச்சுப்போமே. இந்த குவார்ட்டரில் வந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டுமே இதை ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்ப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை அவைல் பண்ணிக்கோங்க. இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லைஃப் டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 12 lakhs worth இருக்கிற பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ யூ கேன் பிகம் அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப். ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ இந்த ரெசார்ட்னு சொல்லும்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு ஏரியா சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டட் டெவலப்மெண்ட் நம்ம என்டையர் சென்னையில் பெரிய லெவலுக்கு வந்து ஃப்ளரிஷிங் ஆகிட்டுருக்கு. எல்லா வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு சொல்லி எல்லா பக்கமும் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா. இன்றைக்கி மேக்ஸிமம் 7,500, த மினிமம் வந்து 5,500 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் சரவுண்டட், தாம்பரம், பெருங்களத்தூர், மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன்னிவாக்கம். ஸோ இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாட் இப்போதைக்கு ரீசன்ட் பாஸ்ட்டாக வந்து நிறைய டெவலப்மெண்ட் பிளாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் நமக்கு நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. பட் வெஸ்ட் தாம்பரத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளட்டட் ஏரியா, அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வெஸ்ட் தாம்பரத்தில் கொஞ்சம் ஃப்ளட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ தாம்பரத்தை விட்டுட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா அடுத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படப்பைங்க. ஸோ படப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளட்டுக்கு உண்டான எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. தெர் இஸ் நோ ஃப்ளட் இஷ்யூஸ் என்டையர் படப்பை ஏரியா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டாக்னட்டோ இல்லை வாட்டர் கேர்சிட்டியோ அங்கே கிடையாதுங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரோவிங் சர்ஃபேஸில் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா படப்பை அண்ட் தென் ஒரகடம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பெரிய க்ரோவிங் சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரகடம்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து Fortune 500 கம்பெனிஸ் வந்து அங்கே 350 கம்பெனிஸ் வந்து Fortune 500 கம்பெனிஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்
ஒர்க்கிங் கிளாஸ் வந்து அங்கே எக்கச்சக்கமான பேர் போகிறாங்க வராங்க ஃப்ரம் தாம்பரம் டு ஒரகடம். ஸோ நிறைய அந்த ரோடு வந்து இன்றைக்கி வந்து பெரிய ரோடாக வைடன் பண்ணியிருக்காங்க. அகைன் பயங்கர பிஸி ரோடாக மாறி போச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரகடத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ்னு சொன்னால் நம்ம படப்பையை சொல்லலாம். ஸோ படப்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரகடம் 6 to 7 கிலோமீட்டர், அண்ட் தென் தாம்பரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரம் ஒரு 7 to 8 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு மிடில் இருக்கிறது இந்த ஏரியா வந்து படப்பை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னைக்கு வந்து ஒரு டிராஃபிக் இஷ்யூ கூட இருந்தது. அங்கே ஒரு பிரிட்ஜ் இல்லாமல் இருந்து அந்த பிரிட்ஜ் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பிரிட்ஜ் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி படப்பையில் வந்து there is no traffic at all. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. போகிறவங்க வரவங்க ஈஸியாக வந்து அந்த பிரிட்ஜில் போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ நமக்கு படப்பை சரௌண்டட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி டிராஃபிக்கே கிடையாது. சூப்பராக இருக்குது. நம்முடைய படப்பை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ரெசார்ட் வில்லா பிளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ரெசார்ட் வில்லா பிளாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸும் அவைலபிள். 600லேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000+ வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து டெய்லி பேசிஸில் யூ கேன் என்ஜாய் யுவர் ரெசார்ட். ஸோ இந்த ரெசார்ட் வந்து லைவாக இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ரெசார்ட்டோட ஃபோட்டோஸு வாட் எவர் அவைலபிலிட்டி, ரெசார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, 25 ரூம்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2000+ சிட்டிங் ஏரியாவோட இந்த கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. இந்த கன்வென்ஷன் சென்டரில் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணணும் இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும்னா we charge around 12 lakhs rupees. ஸோ இது வந்து மெம்பராக இருந்தீங்கன்னா it could be a 3 lakh rupee. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 lakh rupee டிஸ்கவுண்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இதுக்குள்ளே இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஆமாம் இந்த மாதிரி ஒரு பிளாட் வந்து எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெய்லி ஸோ யூ கேன் யூஸ் ஸ்விம்மிங் பூல், உள்ள வாக்கிங் ட்ராக் இருக்குது, ஜாக்கிங் ட்ராக் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக உள்ளே வரலாம், சிட் அவுட் ஏரியாஸ் இருக்குது. ஸோ டெய்லி வந்து யூ கேன் என்ஜாய். ஸோ டெய்லி லைஃபே நீங்கள் வந்து இந்த ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள். அகைன் ரெஸ்டாரண்ட் அவைலபிள். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 13 ஏக்கருங்க. நம்ம லே அவுட் வந்து ஒரு 5.5 ஏக்கர்ஸு. அது இல்லாமல் இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ஏக்கரு. ஸோ உங்களுக்கு ஹியூஜ் ஸ்பேஸ். அது மட்டும் இல்லை, யூ வில் ஹியூஜ் ட்ரீஸுங்க. இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரீஸ் லோட் பண்ணியிருக்கோம். மோர் தென் 2000 ட்ரீஸ்க்கு மேலே வந்து லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே திரும்பினாலும் கோகோனட் ட்ரீஸ், நிறைய ப்ரீஸ் கிடைக்கிற மாதிரி ட்ரீஸ் நிறையா பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் இதை பார்ப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இன்னும் லான்ச் பண்ணல, லான்ச் பண்ண போகிறோம். ஸோ லான்ச் பண்ணிட்டா எவ்வளோ பேர் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்க சீக்கிரமாக இதை அவைல் பண்ணிக்கோங்க. நம்பரில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி உண்டு. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor signing off from Chennai.